இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சம்பவம் நடந்துருச்சு. எப்பயும் போல் ஆஃபீஸ் கிளம்பி ஒர்க் பண்ணலான்னு போய் உக்காந்தா இந்த ChatGPT கிட்ட ஒரே ஒரு போஸ்டர் தாங்க பண்ண சொல்லி கேட்டேன். அதுக்கு 1000 பேச்சு பேசுது. அது ஃபுல்லாக அதுக்கிட்ட பேசி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு ஃபைனலாக எனக்கு அந்த போஸ்டரை பண்ணி கொடுத்துருச்சு. ரொம்ப நேரமாக வீடியோ எடிட் பண்ணுறதுனால எனக்கு லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் டக்குன்னு ஒரு நோட் புக் எடுத்து கடகடன்னு இந்த மாதிரி கிறுக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி கிறுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நான் சொல்ல யாரோ பெரிய ஞானிகள்லாம் சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. என் ஆஃபீஸ் பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும். வியூ பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்துருச்சு வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு. ஆன்லைன் லேப்டாப் மூடி கிளம்பியாச்சு. ஒர்க் முடிச்சு நேராக ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன். அன்எக்ஸ்பெக்டடாக நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பன் பரோட்டா கடையில் தடுக்கி விழுந்துட்டோம். 2 பன் பரோட்டாவும் ஒரு சிக்கன் கொத்து பரோட்டாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் கொத்து பரோட்டா என்ன பொறுத்தளவுக்கு ஓகே தான். ஆனால் 2 பன் பரோட்டாவும் சால்னாவும் தேங்காய் சட்னியும் அல்டிமேட் காம்பினேஷன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வீட்டுக்கு போனதுனால ஷாப்பிங் போட்டு சொன்னாங்க. நேராக டிமார்ட் போயிட்டோம். டிமார்ட்டில் நான் ஒன்று தான் அவங்க நிறையா வாங்கினாங்க. ஸோ அவங்க லைனில் நின்று பில் கட்டிட்டு இருக்காங்க. நான் இதுதான் பர்ச்சேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.